சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயாவோட வீட்டுக்கு புதுசா 4 பேர் வராங்க. நீங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு விஜயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணாமலை இருந்துட்டு, "யார் சார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, "ஹலோ, உங்களை நாங்க யாருன்னு கேட்டுட்ருக்கோம்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு முதல்ல இந்த வீட்டில் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என் பையனை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன சார் திடீர்னு வீட்டு பக்கம்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 32 லட்ச ரூபாய் என்கிட்ட கடை வாங்கினல்ல, அதை நீ எப்போ திருப்பி தருவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்னும் கூடிய சீக்கிரமாகவே நான் தந்துடுறேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க." "சரி, நான் உன்னை நம்புறதே இல்லை, உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ கையெழுத்து போடணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் போட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. "முத்து, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கையெழுத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. "நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உன்னால் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. "நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கறதா இல்லை, எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, நான் என் கடனை எல்லாத்தையும் அடிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.